ஒரு 5 ஆண்டு கால இடைவெளியில் ராகுல் சதாசிவம் அப்படிங்கிறது ஹாரர் ஃபிலிம்ஸ்க்கான ஒரு பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பிரம்மயுகம், பூதகாலம், இப்போ இந்த ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்ற டயசிரே, இந்த படங்கள்லாம் இந்திய ஹாரர் படங்கள் அப்படின்னா ராகுல் சதாசிவம் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேரை அவருக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு. ஓடிடியில் டயசிரே ரிலீஸ் ஆகிருக்கு. 3 படங்களையும் நான் ஓடிடியில் தான் பார்த்தேன். டயசிரே தியேட்டரில் பார்க்க விரும்பினது உண்மை தான். ஆனால் அது ரேட்டட் அப்படிங்கிறதுனால என்னால் ஃபேமிலியோட என்னோடய சன்னோட தான் நான் படம் பார்க்குறது வழக்கம். அதனால் என் சன்னை வந்து அழைச்சிட்டு போக முடியாதனால நான் அது தியேட்டரில் பார்க்க முடியல. ஓடிடியில் பார்த்தேன். டயசிரே படம் ரிலீஸ் ஆன அப்போது ரசிகர்கள் மத்தியில் ஒரு விவாதம் ஒன்று ஓடிட்டு இருந்தது. ராகுல் சதாசிவத்தோட பெஸ்ட் படம் எது, பூதகாலமா, பிரம்மயுகமா, டயசிரே அப்படின்ட்டு. பூதகாலம், பிரம்மயுகம் இந்த படங்கள்லேருந்து டயசிரே எந்த வகையில் மேம்பட்டதாக இருக்குது இல்லை மேம்பட்டதாக இல்லை, இது வந்து ராகுல் சதாசிவோட அடுத்த லெவலா இல்லை வந்து அவர் ஒரு படி கீழே இறங்கியிருக்காரா அப்படிங்கிற நிறைய கேள்விகள்லாம் இந்த படம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு எழுந்தது. இது வந்து ரொம்ப சிம்பிளான கதை தான். பிரம்மயுகம், பூதகாலம் மாதிரியான ஒரு சிக்கலான கதை கிடையாது. ரோஷன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் ஒரு உமனைசர் மாதிரியான ஒரு கதாபாத்திரம். ரோஷனால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், எமோஷ்னலாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட தற்கொலை, அந்த தற்கொலையை வந்து கேள்விப்படுற ரோஷன், அதுக்கப்புறம் ரோஷனுக்கு நடக்கிற நிகழ்வுகள், இதை ஒட்டி தான் இந்த கதை போகுது. அமானுஷமான நிகழ்வுகள் நடக்கிற விதம், சவுண்டு, மியூசிக் இதெல்லாம் வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது. நடிப்பு, பிரணவ் மோகன்லாலோட நடிப்பு இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்குது. பூதகாலம் படத்துலையும் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்காது. அம்மா, பையன், அந்த 2 கதாபாத்திரங்கள், சில அந்த பையனோட நண்பர்கள், இப்படி தான் இருக்கும். பிரம்மயுகம் படத்துலையும் 3 கதாபாத்திரங்கள் அப்படிங்கிற அதை மையப்படுத்தி தான் போகும். இந்த படத்துலையும் ரொம்ப குறைவான கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்களுக்கிடையே நடக்கிற அடுத்தடுத்து நாட்களில் நடக்கிற நிகழ்வுகள். இந்த ஒட்டுமொத்த திரைப்படமும் தியேட்டர் அனுபவம் மிகச்சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓடிடியில் பார்க்கும்போது அந்த அனுபவம் கிடைக்கல. நிச்சயம் இது தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம் தான், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஓடிடியில் பார்க்கும்போது சில குறைகள் ரொம்ப பட்டவத்தனமாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. கதாபாத்திரங்கள், கதைக்கரு ஒரு தெளிவான ஒரு அவுட்லைனோட எழுதப்படலையோ அப்படிங்கிற ஒரு குறை இருந்தது. சில பேய் படங்களில் பேயே இல்லை, ஒரு வகையான சைக்கலாஜிக்கலான ஒரு கற்பனை தான் அப்படின்னு நிறுவ பார்ப்பாங்க. ராகுல் சதாசிவம் படங்களில் பேய் உண்மையாகவே இருக்குது. ஹாரர் ஜானரில் நியூ வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறாரு. அதில் வந்து பூதகாலம் நல்லா கை கொடுத்தது, பிரம்மயுகம் நல்லா கை கொடுத்தது, டயசிரேவும் நல்லா கை கொடுத்துருக்கு. ஆனால் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனைகள் அப்படிங்கிறது படமாக்குதல்லையோ நடிகர்களோட நடிப்புலையோ இல்லை, பேசிக்கான திரைக்கதையிலேயே பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு படுது. இதில் பின்கதை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. அது அந்த பெண் ஏன் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் எதுவுமே இல்லை. அந்த அந்த பெண் வந்து தான் விரும்பின ரோஷன் அவருடைய தலையை வந்து வருடி கொடுக்குறதா ஒரு காட்சி உண்டு. அது ஏன் வைக்கப்படுது அப்படின்னு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கான விளக்கமும் இல்லை. இறுதியில் ஏன் இந்த பேய் வருது அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் இல்லை. இது வந்து ஒருவேளை நம்ம வந்து படம் வெளியானதுக்கப்புறம் படத்தை பற்றி நிறையா டீகோடிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இயக்குனர் நினச்சிருக்கலாம். ஆனால் அது கன்வின்சிங்காக இந்த படத்தில் சொல்லப்படல. அந்த பெண் முடியை வந்து தடவி கொடுக்குறாங்க, முதல்லையே ரோஷன் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்படின்னா எவிலாக இருக்கக்கூடிய அந்த ஆண் பேய் ரோஷன் மேலேயும் கனியோட பிரதர் மேலேயும் வன்முறையை ஏவும்போது ஏன் கனி வந்து காப்பாற்றலை, கனி வந்து ஏன் இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணல அப்படிங்கிறது ஒரு முதன்மையான கேள்வியாக இருக்குது. ஆண் பேய் ரோஷனை தாக்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா கனி ரோஷனை விரும்பினாங்க அப்படிங்கிற காரணம் இருக்குது. கனியோட பிரதரை ஏன் தாக்கணும், ரொம்ப வன்முறையை ஏவி ஏன் கொல்ல பார்க்கணும், காரணங்களே சொல்லப்படாமல் அந்த ஒரு வன்முறை வந்து நிகழ்த்தப்படுது. அது பயமுறுத்துறதுக்காகவா, யாரை வந்து பார்வையாளர்களை பயமுறுத்துறதுக்காகவா
அப்படின்னு தெரியல. பேய் கதை அப்படிங்கும்போது விஷுவலாக வந்து பயமுறுத்துறது, சவுண்டில் பயமுறுத்துறது அப்படிங்கிறது அதை இயக்குனர் நல்லா தான் செஞ்சுருக்காரு. ஆனால் ஒரு பேக் ஸ்டோரி அப்படின்னு போகும்போது எல்லாமே வந்து கதையாக சொல்கிறாங்க, வாயிலே சொல்கிறாங்க. எதுவுமே காட்சி பூர்வமாக காட்டப்படலை. அது காட்சி பூர்வமாக காட்டக்கூடாது, ஃப்ளாஷ்பேக்லாம் காட்டக்கூடாது அப்படின்னு இயக்குனர் அவரோட ஸ்டைல் அப்படின்னு நினச்சிட்டு வச்சாரா என்னன்னு தெரியல. அது எனக்கு பிரச்சனையாக இருந்தது. இந்த கதைக்குள்ளே கனெக்ட் ஆக முடியல, பூதகாலம் மாதிரி பிரம்மயுகம் மாதிரி கனெக்ட் ஆக முடியல அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. நோய்வாய்ப்பட்ட ஆணை காட்டுறாங்க. அந்த ஆண் தான் வந்து ஒரு நெகட்டிவான ஃபோர்ஸாக காட்டுறாங்க. அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் ஏன் உருவாகுது அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து அழுத்தமாக இல்லை. அந்த அழுத்தமாக இல்லாதனால தான் இந்த படம் வந்து ஒரு ஓகே மூவியாக இருக்குது. ராகுல் சதாசிவம் பிளட் ரெயின் அப்படின்னு ஒரு முதல் படம் வெளியாக இருக்குது. அந்த படத்தை நான் பார்க்கல. 2வது படம் பூதகாலம், 3வது படம் பிரம்மயுகம், டயசிரே. இந்த 3 படங்களில் எனக்கு ரொம்ப நெருக்கமாக நான் உணர்ந்தது, ரொம்ப டெக்னிக்கலாக திரைக்கதையாக ரொம்ப வாவ் சொல்கிற வைக்கிற படம் வந்து பிரம்மயுகம் தான். அடுத்து பூதகாலம். டயசிரே வந்து ஒரு ஓகே ரகமான படம் தான், மோசமான படம்லாம் இல்லை. நம்ம பார்க்குற பேய் கதைகள் ஹாரர் ஃபிலிம்ஸு காட்டிலும் டயசிரே ரொம்ப சிறப்பான படம் தான். பிரணவ் மோகன்லால் சிறப்பாக நடிச்சிருக்காரு. அழுத்தமில்லாத ஒரு திரைக்கதையாக கதாபாத்திரங்களோட பின்னணியை பற்றி அழுத்தமாக சொல்லப்படலை, தெளிவாக சொல்லப்படலை அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் இருக்க மிகப்பெரிய குறையே. ஒருவேளை இதெல்லாம் சிறப்பாக சொல்லப்பட்டிருந்தால் இந்த படம் இன்னும் நிறைய மக்களை ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள்.